ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமைங்க. இன்றைக்கி வந்து நிறைய கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ஒரு வீடியோவை எடுத்திருக்கேங்க. லாங் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளாக அந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி தான் ஃபைனலாக எடுக்க முடிஞ்சிச்சு. அந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலாம் வந்துட்டு ஆர்டர் வந்துருந்துச்சு. அதை வந்து பேக் பண்ணி எடுத்து கொரியர்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க. கணவர் வந்து வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு வந்துட்டு கொரியர்லாம் எடுத்துகிட்டு போய் கொரியர் ஆஃபீஸில் போட்டுட்டாரு. வேலைக்கு போயிட்டு வந்து இதெல்லாம் செய்யறது பெரிய விஷயம் இல்லைங்களா? அவரும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு கொரியர்லாம் கொண்டு போய் போட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் இன்றைக்கி கருவாடு செய்யலான்னு சொல்லிட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை வந்து 4-5 டைம் தண்ணியில் போட்டு அலசி எடுத்துட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அலசி எடுத்து வச்ச கருவாடை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக நம்ம கருவாடு ரெடிங்க. அதுக்கப்புறம் என்னங்க, சாப்பிட வேண்டியது தான்.